சுத்தமுள்ள பிதாவே, இதோ இந்த காலை வேலைக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கபடியால் நன்றி, எங்களோடு பேசி கொண்டிருக்கபடியால் நன்றி. உன் வார்த்தையை எங்கள் மத்தியில் நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி தகப்பனே. இந்த வேளையிலும் கூட இது அடிமைகள் அப்படி என்னுடைய பாதபில் தாழ்த்தி ஒப்படுகிறோம். கர்த்தர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர், பெரியவர், பரிசுத்தர். எங்களோடு இடைப்படுவீராக. யோசியா ராஜாவின் வாயிலாக, அவர் மூலமாக, அவர் வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு என்னென்ன காரியங்களை கற்றுக் கொடுக்கிறீரோ அத்தனையும் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை நீர் தந்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஷலோம். இன்றைக்கு நாம் கிங் யோசியா ராஜாவை பற்றி நாம் படிக்க போகிறோம். இன்றைக்கு யோசியா ராஜாவுக்கு ஜஸ்ட் 8 இயர்ஸ், 8 வயது தாங்க அவருக்கு ஆகுது. 8 வயதான யோசியா அவன் கர்த்தருடைய பார்வையில் எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்ய போகிறான் என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இவனுடைய தகப்பனாகிய மனாசே, ஆமோன், 2 பேரோட பேர் இருக்குது. மனாசே, பிறகு யார் படித்தோம்? ஆமோன். 2 பேருமே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதனதை செய்தார்கள். இன்றைக்கி ஒரு ஹோப் இருக்குது 34ஆம் அதிகாரத்தில். அந்த ஹோப் யோசியா ராஜா மூலமாக வருகிறது. ஆமென். நிறைய நேரத்தில் நம்மால் செய்ய முடியாது, நம்ம பிள்ளைங்க செய்வாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜூவிஷ் பிள்ளைங்க, ஹீப்ரூ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். என்ன நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைய செய்தியினுடைய டைட்டில் உங்களுக்கு சொல்லிடுறேன். த யங் ஹார்ட், இளமையான இதயம். ஆமென். இதயம், யங் ஹார்ட். யோசியாக்கு 8 வயசு ஆகுதுங்க. 8 வயசு ராஜா கையில் நீங்கள் என்னத்தை எதிர்பார்ப்பீங்க? நம்ம என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? 8 வயசில் நம்ம பெற்றோர் நம்ம கையில் என்னத்தை எதிர்பார்த்தாங்க? நம்ம பிள்ளைங்க 8 வயசில் என்ன செய்வாங்க? ஆனால் யூத பிள்ளைகள் கையில் எதிர்பார்க்கலாம். ஆமென். ஏன் தெரியுமா? அவங்க ஆனா ஊனா படிக்கிறது கூட பைபிள் தான். ஆமென். அவங்களோட ட்ரெடிஷன் பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். நம்ம சர்ச்சில் பார் மிட்ஸ்வான்னு ஒரு கோர்ஸ் பாஸ்டமாக நடத்துகிறாங்க. பார் மிட்ஸ்வா என்னென்னா, வாலிப சின்ன பிள்ளைங்களுக்கு, டீனேஜ் பிள்ளைங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லித்தருது. நம்ம 13 இயர்ஸ்க்கு மேலே தான் இவங்க துவங்குறாங்க. 13 முடிஞ்சிடும். என்ன பண்ணுவாங்களாம், இட் இஸ் அன் கம்யூனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாருமே கேட்பாங்க, பைபிள் படிச்சியா? எல்லாருமே. நீ நம்ம ஒரு யூத குடும்பத்தில் பிறந்தோம்னா, பைபிள் படிச்சியா? என்ன வசனம் படித்த? தோரா மனப்பாடம் பண்ணிட்டியா? தோரானா 5 ஆகமம், ஆதி ஆகமம், யாத்திரை ஆகமம், லேவியர் ஆகமம், என்ன ஆகமம், உபாகம். நம்ம 5 வசனம் நம்ம பிள்ளைங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? 5 ஆகமம். தே எம்பசைஸ் ரெப்பிட்டிஷன். திரும்பவும் என் பிள்ளைங்க வசனத்தை மெமரைஸ் பண்ணுறது மட்டும், திரும்பி படிப்பதில்லை, மனப்பாடம் பண்ணுறது, படித்ததை செயல்படுத்தி காட்டுவது. பேரண்ட்ஸ் படிக்கிறத பிள்ளைங்க கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி பைபிள் இப்படி படிப்பாங்க. பேரண்ட்ஸ் படிப்பாங்க, பிள்ளைங்க கேட்பாங்க. தாத்தா படிப்பார், பிள்ளைங்க படிப்பாங்க. தே ஹியர், தே லேர்ன், தே ஃபாலோ. காதில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க படிச்சுட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அண்டர்ஸ்டாண்டிங். ஃபேமிலியோட முதல் விஷயமே எஜுகேஷன் கேன் சேஞ்ச் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வி என்பது ஒரு நாட்டையே மாற்றும். எஜுகேஷன் இஸ் பவர்ஃபுல் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம். துப்பாக்கியை விட, கத்தியை விட பெரியது. நம்ம பெரியவங்க தமிழில் ஒரு சொல்லியிருப்பாங்க, கத்தியை தீட்டாதே. எதை வச்சு தீட்டுறது? ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து தீட்டு. ஃபாதர்ஸ், குறிப்பாக அப்பாங்களோட வேலை. அப்பாங்கெல்லாம் கவனிங்க, இந்த செய்தியை நீங்கள் என்னைக்கு கேட்பீங்க எனக்கு தெரியல. அப்பாங்களோட வேலை பிள்ளைங்களுக்கு பைபிள் சொல்லித்தரும். நம்ம என்ன நினச்சோம், அது அம்மாங்களோட வேலை தான். இல்லை, அப்பாங்களோட வேலை. அவங்கள பைபிள் ஸ்கூல் சேர்த்து படிக்க வைக்கிறது. பட் நம்ம பைபிள் காலேஜ் தான் படிக்கிறோம்ல. என்ன படிக்கிறோம்? பையன் +2 முடிச்சிட்டான், எங்கே சேர்த்துட்டேன்? பைபிள் காலேஜ். அப்படின்னா ஊழியத்துக்கு வரலான்னு பார்க்குறேன், பைபிள் காலேஜ் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்கூலே பைபிள் ஸ்கூல் தான். அங்கே முதல்ல படிக்கிறது என்ன தான்? பைபிள் ஸ்கூல். ஸோ டேக் ஓவர். அதனால தான் யூதர்கள், இஸ்ரவேலர்கள் ஒரு ஜாதியே எதுக்குன்னு வச்சுருந்தாங்க. அவங்க யார்? லேவியர்கள். அந்த ஒரு கோத்திரத்தை அதற்காக வைத்தார்கள். ஆமென். அவங்களோட 3 ஸ்டெப் பாருங்கள். கேள், படி, பின்பற்று. கேள், படி,
பின்பற்று. நான் சொல்கிறத, நான் படிக்கிறத நீ காதை விட்டு கேளு, படி, அப்புறம் என்ன பண்ணு, பின்பற்று. ஹியர், லேர்ன் அண்ட் ஃபாலோ. லிசன், லேர்ன் அண்ட் ஃபாலோ. நான் சொல்கிறத நீ கவனி, அப்புறம் என்ன பண்ணு, படி, அதை நீ பின்பற்று. திரும்ப 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 திரும்ப. அதே போல் பைபிளில் பிள்ளைங்களுக்கு புரியலன்னா கதையாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உனக்கு மோசே கதை சொல்லிட்டா, எலியா கதை சொல்லிட்டா, தாவீது கதை சொல்லிட்டா அப்படின்னு எல்லாமே கதை கதையாக சொல்லுவாங்க. உங்கள் பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க கதை கேட்பாங்க? பைபிள் கதை தான் சொல்லணும். அந்த கதையே சொல்லணும். கதையே பிள்ளைங்களுக்கு ஏற்றார் போல் சொல்லணும். ஸ்டோரி டெல்லிங். இன்றைக்கி உலகத்தில் உள்ள முக்கால்வாசி பேர் கதை கேட்குறது ரொம்ப பிடிக்குமா. நீங்கள் யூடியூப்பில் கூட எந்த சேனல் ரொம்ப கேட்குறீங்களோ அந்த சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கதை சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. டீச்சிங் பண்ணால் பிடிக்காது, கதை சொன்னால் ரொம்ப பிடிக்கும். ஓரல் ட்ரெடிஷன், வாய்மொழியாக படித்த அப்பா பிள்ளைக்கு உட்காந்து கதை சொல்வார். வாடா கதை சொல்கிறேன். ஆமேன். அடுத்தது டெக்னாலஜி. எவ்வளோ டெக்னாலஜி இருக்கோ அதை பைபிள் படிக்க தான் ஃபஸ்ட் யூஸ் பண்ணுவாங்களாம். நான் சொல்கிறது யூப்ரூ பிள்ளைகளை பற்றி. ஆமேன். இப்படியெல்லாம் டெக்னாலஜி வைக்கும்போது மனாசே மிஸ்டேக் பண்ணானா, அந்த ஆமோன் மிஸ்டேக் பண்ணானா, எங்களுக்கு யோசியா எழும்பி வருவான். அல்லேலூயா. பெற்றோர் சரியில்லை என்றாலும் பிள்ளைகள் வருவார்கள். கெட்ட தகப்பனுக்கு நல்ல மகன்கள் பிறப்பார்கள். ஆமேன். வேத கல்வி மிகவும் முக்கியமாக இருக்கிறது. த யங் ஹார்ட் என்கிற தலைப்பில் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறேன். இது யோசியா ராஜாவை பற்றி ஒரு விளக்கம். யோசியா ராஜா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஜோஷியா? யோசியா என்றால் ஹீப்ரூ மீனிங் காட் சப்போர்ட்ஸ். யோஷியாஹூ என்று அர்த்தம். யோத் என்கிற சின்ன எழுத்து, ஹீப்ரூவில் உள்ள சின்ன எழுத்து யோடுங்க, அதில் ஸ்டார்ட் ஆகுது. யோஷி என்றால் நான் உனக்கு சகாயம் பண்ணுகிறேன், இல்லை என்றால் குணப்படுத்துகிறேன் அர்த்தம். ஐ வில் ஹெல்ப் யூ, ஆர் ஐ வில் சப்போர்ட் யூ, ஆர் ஐ வில் ஹீல் யூ. யாஹூனா அது யெகோவா தேவனை குறிக்குது. அப்போ யோசியா என்றாலே கர்த்தர் உதவி செய்கிறார் அல்லது கர்த்தர் குணப்படுத்துகிறார் என்று அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எத்தனை பேர் பைபிள் டீப்பாக படிக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு எப்போது பைபிள் படித்தாலும் எனக்குள்ளே ஒரு தாட் இருக்குங்க, இந்த பைபிள் நான் இப்போ படிக்க போகிறேன், இது எனக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஆமேன். எப்படி ஹெல்ப் பண்ண போகுது? அது காசாக கொண்டு வந்து கொடுக்குமா, பணமாக கொண்டு வந்து கொடுக்குமா, பொருளாக கொண்டு வந்து கொடுக்குமா? இல்லை, என் மைண்டையே மாற்றி விட போகுது. தன் கையே தனக்கு உதவின்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, எப்படி நம்ம கையை நமக்கு உதவி செய்ய போகிறது? அந்த கையை வச்சே நமக்கு உதவி செய்கிறது கர்த்தருடையவர். நான் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில் ஃபிசியோதெரப்பி சேர்வதற்கு முன்பாக மைக்ரோபயாலஜி கோர்ஸ் அப்ளை பண்ண போயிருந்தேன். எனக்கு கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் நல்ல மார்க்கு கர்த்தர் கொடுத்துருந்தார். 200க்கு 194 மதிப்பெண்கள் கொடுத்துருந்தார். அப்போ நான் மைக்ரோபயாலஜி கோர்ஸுக்கு அப்ளை பண்ண போகும்போது அங்கே ஒரு இன்டர்வியூ எனக்கு வச்சாங்க. நான் அந்த கோர்ஸ் படிக்கலை, இருந்தாலும் எனக்கு இன்டர்வியூ வச்சாங்க. அந்த இன்டர்வியூவில் ஒரு 5 ப்ரொஃபஸர்ஸ் உட்காந்து கேள்வி கேட்டாங்க. அவங்க கேட்குற கேள்வி ஒரு கேள்வி கூட என்னால் பதில் சொல்ல முடியல. ஆனால் அவங்க கேள்வி மேலே கேள்வி மேலே கேள்வி கேட்டு என்னை பதில் சொல்ல வச்சுட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? ஒரு டஃப்பான கேள்வி கேட்குறாங்க. அந்த டஃப்பான கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும் போது அந்த கேள்வியை ஷார்ட்டாக உடச்சி சின்னதாக பிரேக் பண்ணி அவங்க கேட்ட கேள்வி அப்படியே இது சொல்லு, அது சொல்லு. அப்போ நான் சார் கேட்ட கேள்விக்கு நான் பதில் உனக்கு தெரியுது பாரு. அப்படி ஸோ வண்டர்ஃபுல். தே மேட் அஸ் டு திங்க். பைபிள் நம்மளை திங்க் பண்ண வைக்கும். சின்ன விஷயங்களுக்கு கூட எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் எது சொல்லித்தரோம்? பைபிள். இருக்கிற அந்த காசை வச்சு எப்படி லேண்டு வாங்கலாம் சொல்லுங்கள், பைபிள் தான் சொல்லித்தரோம். இருக்கிற இந்த பணத்தை வச்சு எப்படி சிறப்புடன் வாழலாம் எது சொல்லித்தரோம்? பைபிள். அந்த பைபிள் நம்மளை ஒன்று ஃபோக்கஸ் பண்ணோம், கர்த்தர் பக்கம் திருப்பிடும். நம்மள ஒரு ஃபிசிக்கலி டிபெண்டன்ட் பர்சனாக இருக்கிறத விட்டு ஸ்பிரிச்சுவலி டிபெண்டன்ட் பர்சனாக மாட்டோம். அல்லேலூயா. நீங்கள் தேடுகிற நிம்மதி, நீங்கள் தேடுகிற சமாதானம், இட் இஸ் நாட் அன் ஃபிசிக்கல் திங், இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் திங். ஐயா மனசு நிம்மதியில் நீங்கள் உட்காந்துக்கிறீங்க, நீங்கள் ஃபிசிக்கல் வேர்ல்டில் தேடுறீங்க. அது ஃபிசிக்கல் வேர்ல்டில் இல்லை, எந்த வேர்ல்டில் இருக்குது? ஆவிக்குரிய உலகத்தில். அதை சொல்லித்தரது யார்? கர்த்தர். உங்களுக்கு வேண்டிய மன தைரியம் ஃபிசிக்கல் வேர்ல்டில் இல்லை. இந்த உலகத்தில் எனக்கு ஒரு தைரியம் இருக்குது, ஒரு 1/4 கிலோ கொடு, 1 கிலோ கொடு இல்லை மகனே, உனக்கு வேண்டிய மன தைரியம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இருக்குது. இதெல்லாம் யோசியா ராஜா கற்றுக்கிட்டான்னா அவன் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருப்பான் பாருங்க. இதெல்லாம் சாலமோன் ராஜா கற்றுக்கிட்டான்னா எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருப்பாங்க. வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, சாலமோனோட டிஎன்ஏ நமக்கு கிடச்சி, அப்படி அந்த உண்மையான சாலமோனை இப்போ எழுப்பி விட்டோம்னா அவன் தான் எல்லா துறையிலும் நம்பர் 1 இருப்பானா. எல்லாத்துலேயுமே ஃபாதர் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆகிடுவானா. தாவீதுன்ற ராஜாவை உங்களால் எழுப்பி விட முடிஞ்சா எழுப்பி விட்டா இன்னைக்கு உள்ள டெக்னாலஜியில் நம்பர் 1 ஆகி த பெஸ்ட் கிங்காக மாறிடுவாரான். ஏன்? they were powered by the word of God.
They were equipped by the word of God. They were strengthened by the word of God. They were motivated by the word of God. They were built by the word of God. ஆண்டவருடைய வார்த்தை தான் அவர்களை கட்டி எழுப்பியது. ஹல்லேலூயா. இப்படி ஒரு ராஜா தான். God supports, God heals அப்படின்ற ஒரு ராஜாவை பற்றி படிக்க போகிறோம். 8 வயசுங்க அவனுக்கு. எத்தனை வயசு? எல்லாரும் அல்ல தட்டுகிற ஒரு வயது. ராஜாங்கம் அவன் கையில் வந்தது. இவன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தரிடம் அர்ப்பணிக்கிறான். ஹிஸ் பர்சனல் டிவோஷன் டுவர்ட்ஸ் காட் வாஸ் வெரி ஸ்ட்ராங். எப்போ நீங்கள் ஆண்டவரை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தேடுறீங்களோ அப்போ ஃபஸ்ட்டு ஒரு கிளென்சிங் பண்ணுவோம். ஹவுஸ் கிளென்சிங் பண்ணுவோம், ஸ்பிரிச்சுவல் கிளென்சிங் பண்ணுவோம், மைண்டு கிளென்சிங் பண்ணுவோம், தாட் கிளென்சிங் பண்ணுவோம். நம்ம நிறைய ஜெபம் பண்ணி ப்ரே பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்னர் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இன்னர் ஃபோக்கஸ் பண்ணி உள்ளான மனசை முதல்ல சுத்தம் பண்ணுவோம். ஆமென். ப்ரே பண்ணுவோம். ஏசு ரத்தத்தினால் என்னை கழுவும். ஏன் ஹோலி கம்யூனியன் எடுக்கிறோம்? எங்கேயோ ஒரு இடத்துல என் உடம்புல பிரச்சனை இருக்குது, இந்த திருவிருந்தின் என்ன பண்ணோம்? காப்பாற்றோம். ஏன் பைபிள் வசனம் மெமரைஸ் பண்ணுறோம்? எனக்குள்ளே உள்ள சில தாட்ஸ் வெளியே போனோம். அவருடைய வார்த்தை என்னுடைய மனதை மாற்ற வேண்டும் என்பதில். ஸோ இன்றைக்கி நம்ம படிக்கிற கிங் வந்து ஹீ இஸ் லைக் அ கிரேட் ஸ்பிரிச்சுவல் ரிஃபார்மர். ஆவிக்குரிய ரீதியாக தன் நாட்டை கொண்டு வந்து நிறுத்த போகிறான் 8 வயதில். 8 வயசில் அந்த ராஜா செய்வார். ஏன்னா அந்த ராஜாவோட பாஸ் யார்? கர்த்தருடைய வேதம். இன்றைக்கி உங்கள் பாஸ் யார் சொல்லுங்கள்? கர்த்தருடைய வேதம். நீங்கள் யங்குன்னு சொல்கிறீங்களா? ஐயோ இந்த குடும்பத்தை நடத்த எனக்கு திராணி இல்லை, திருச்சபை நடத்த எனக்கு திராணி இல்லை, என் வாழ்க்கை நடத்த எனக்கு திராணி இல்லை என்று சொல்வீர்கள் என்றால் உங்கள் பாஸ், உங்கள் தலைவன், உங்கள் டெக்னாலஜி என்று சொல்லலாம், உங்களுடைய அறிவு களஞ்சியம் உங்கள் கையில் இருக்கிறது. இது கர்த்தருடைய வார்த்தை. யூ நீட் டு ரீடிஸ்கவர் காட்ஸ் வேர்ட். பாஸ்டர் எனக்கு பைபிள் தெரியும், நான் 2 முறை படிச்சுட்டேன், நான் தமிழில் 4 முறை படிச்சிருக்கேன், ஹிந்தியில் 2 முறை முடிச்சிட்டேன், இங்கிலீஷில் பல முறை படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும். நோ மை சைல்ட், யூ நீட் டு ரீடிஸ்கவர் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வார்த்தையை நீ மறுபடியும் உன் வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் என்றால், உன் வாழ்க்கையில் தெளிவு வேண்டும் என்றால், உன் வாழ்க்கையில் நீ மறுபடியும் கட்டப்பட வேண்டும் என்றால், நீ ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், யூ நீட் டு ரீடிஸ்கவர் காட்ஸ் வேர்டு. இன்னைய செய்தியில் அதை தான் நம்ம யோசியா ராஜாவுடைய கைகளில் அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமென். முதல் 2 வசனங்களிலே அவர் ராஜ்யத்தை துவங்குகிறார். பிறகு உள்ள 3, 4, 7 வரைக்கும் தேசத்தை சுத்தமாக்க போகிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? 8லிருந்து 13 வரைக்கும் ஆலயத்தை சுத்திகரிக்க போகிறார். ஆமென். 14லிருந்து 21 வரைக்கும் நம்ம படித்தோம்னா கர்த்தருடைய வார்த்தையை தேட போகிறார், கர்த்தருடைய சட்ட திட்டங்களை தேட போகிறார். பிறகு உங்களுக்கு எனக்கும் தெரியும், அவருக்கு ஹெல்ப் பண்ண ஒரு தீர்க்கதரிசி இருக்காங்க, அந்த அம்மா பேரை மறந்துடாதீங்க. என்ன பேருங்க? உல்தால். ஆமென். ஹல்லேலூயா. எசேக்கியாக்கு ஏசாயானா, நம்ம யோசியாக்கு யாருங்க? உல்தால். ஆமென். தாழ்மையாக இருக்க போகிறான். கர்த்தரோடு கூட உடன்படிக்கையை அவன் திரும்பவும் புதுப்பித்து கொள்ள போகிறான். கவர்னண்ட்டை ஒன்ஸ் அவன் புதுப்பித்து கொண்ட பிறகு லீடர்ஷிப் டெவலப் ஆகுது. நீங்கள் நல்ல லீடராக வரணும்னா உங்களுக்கு ஒரு பார்ட்னர் வேணும். அந்த பார்ட்னர் பேர் ஆண்டவர். ஆமென். உங்களுக்கு மேலே உள்ள ஒரு ஹெட் ஆஃபீஸ்க்கும் ஒரு உடன்படிக்கை வேணும், ஒரு கவர்னண்ட் வேணும். அந்த ஹெட் ஆஃபீஸ் வேறு எதுவும் இல்லை, பரலோகம். நமக்கு தெரியும், தாவீது எப்போது சொல்வான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியும் சொல்லுங்கள் உண்டாக்கின கர்த்தரிலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வாங்க நம்ம இன்னைக்கு இப்போ இந்த அதிகாரத்துக்குள்ளே இன்னும் ஆழமாக நம்ம படிக்க போகிறோம். யோசியா தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவருக்கு எத்தனை வயசுங்க நம்ம சொன்னோம்? 8 வயது. ஏனென்றால் அவன் தகப்பன், his father was assassinated. எதிர்பாராத அவன் தகப்பனுடைய மரணம் நேர்ந்து விட்டது. யோசியாவுக்கு தெரிஞ்சிச்சு, நான் உயிராக வாழ்னால நான் ஆண்டவர் சொல்கிறத கேட்கணும். இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்லிக்கணும், நான் உயிராக வாழ்னால யார் சொல்கிறத கேட்கணும்? ஆண்டவர் சொல்லுவதை கேட்கணும். அகால மரணங்கள், கொலைகள், கொள்ளைகள், கொள்ளை நோய்கள், வியாதிகள், தீரா துயரங்கள் நின்று இருக்கிற நேரத்தில் திருச்சபையே, என் மகனே மகளே, நீ வாழ வேண்டும் என்றாலே பகலிலே அம்பு பறக்கிறது. பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் எல்லா வியாதியும் நைட்டில் ஆப்ரேட் ஆகுது. ஒரு ஜுரத்தோட படுத்து பாருங்க, நைட்டில் அக்ரவேட் ஆகும். இட் அக்ரவேட்ஸ். நீ வாழ வேண்டும் என்றால் உனக்கு கர்த்தர் தெரிய வேண்டும். அவன் புரிந்து கொண்டான். He sought the Lord at its young age. தன்னுடைய சின்ன வயதிலே கர்த்தரை பிடிச்சிட்டான். அவங்களுக்கு நிறைய பேருக்கு சின்ன வயசு இருக்கு, நிறைய பேர் 30 தாண்டல, நிறைய பேர் 40 தாண்டல, நிறைய பேர் 50 தாண்டல. இந்த வயசு சரியான வயசு, இந்த தருணம் சரியான தருணம். நீங்கள் கர்த்தரை பிடித்து கொள்ள வேண்டும். எனக்கு இப்போல்லாம் தோணுது, எங்கள் பிள்ளைங்க என்ன மார்க் எடுத்தாங்கன்றதை கேட்குறத விட இன்றைக்கி ஏதாவது ஒரு அதிகாரம் படிச்சியா எனக்கு குரூப்பில் போட்டு விடு, ஃபேமிலி குரூப்பில் போட்டு விடு, இன்றைக்கி என்ன சாப்டர் படித்தேன் உங்களெல்லாம் கூட கேட்கலான்னு எனக்கு தோணுது. ஆமென். 1 மணி நேரம் என்பது பெரிய பொக்கிஷங்க. எத்தனையோ பேஷண்ட்டு 1 மணி நேரம் அந்த பூமியில் கடக்கிறதுக்கு பாடுபடுறாங்க. இந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு சாப்டர் நம்மளால் படிக்க முடியாதா? முடியும்.
ஆமென். ஃபர்ஸ்ட் ரிஃபார்மேஷன் நம்முடைய ராஜா செய்கிறார். 3-7 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவன் கர்த்தர் பார்வைக்கு செம்மையானதை செய்ய வைத்தான். அவன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து. மீதி பேரெல்லாம் கேன்சல் பண்ணிட்டான். சக் 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 சக். ஆசா வேணாம், ஆமோன் வேணாம், எல்லாம் வேணாம், எசேக்கியா கூட ஓகே. ஆனால் எனக்கு யார் வழியில் போகிறேன்? தாவீது. ஆமென். 12ஆம் வருடத்தில் 8 வயதில் ராஜாவாகிறான். தோப்புகள் சொரூபங்கள் விக்கிரங்கள் இவைகளை ஆற்று போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க பண்ணினான். ஒன்று புரிஞ்சுங்க, இஸ்ரேல் இஸ் ஃபுல்லி ரூல்டு பை கிங்ஸ், பவர்ஃபுல் கிங்ஸ். இஸ்ரேல் பிரிஞ்சு போச்சு, இப்போ 2 தான் இருக்குது, யூதாவாக இருக்குது. யூதாவில் எந்த சட்டம் வந்தாலும் கிங் ஹேஸ் டு புட். கிங் பாகால் ஓகே சொன்னார்னா டக்குன்னா முளைச்சிரும், பாகால் கோயில் வந்துடும். கிங் பாகால் கோயிலை எடுங்கன்னு சட்டம் போட்டாலே என்ன ஆகிடும்? ஜனங்க இறங்கி தூக்கிடும். சட்டம் தான் போடணும். என்ன பண்ணோம்? சட்டம். சட்டம் இஸ் பவர்ஃபுல். கட்டளை போட்டான். கிங் இஸ் பவர்ஃபுல். கிங் அனுமதிக்காது எதுவும் வராது. சட்டம் இடம் கொடுக்காம எதுவும் வராது. சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை அடைத்தான். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாகால்களின் பலிபீடங்களை இடித்தார்கள், சிலைகளை வெட்டிட்டார்கள், விக்கிரக தோப்புகளை விக்கிரங்களை வெட்டி விக்கிரங்களை உடைத்து நொறுக்கி அவைகளை பலியிட்டவர்களை பிரேத குழிகளின் மேல் தூவி, ஆமேன், பூஜாசாரிகளை எலும்புகளை அவர்களுடைய பீடங்களின் மேல் சுட்டரித்து இவ்விதமாக யூதாவையும் எருசலேமையும் சுட்டரித்தான். He want utter destruction. Amen. Jerusalem has to be cleansed fully. இன்னைக்கு நம்ம மனது முழுமையாக கிளென்ஸ் பண்ணணும். ஆண்டவர் இல்லாதபடி இந்த வழியில் அந்த வழியில் நல்ல காலம் பிறக்கும் நாங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க. உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகள் இருக்கும் என்றால் அவைகளை சுத்தம் செய்ய வேண்டியது நம் கடமையாக இருக்கும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கர்த்தர் என்னை யோசியாவை போல அழைத்திருக்கிறார், தேசத்தை சுத்திகரிக்கவும், ஆமென் சொல்லுங்க, என் வீட்டை சுத்திகரிக்கவும் கூடிய பணியை எனக்கு கொடுத்திருக்கிறார். We are not here to compromise. We are here to clean the land. ஆமென், ஆமென். அந்த சைடும் போயிட்டார். இவங்ககிட்ட 2 தான் இருக்குது, எப்போதும் புரிஞ்சுக்க. யூதானாலே யூதா, பெஞ்சமின். பக்கத்தில் போனார். எப்ராயிம், மனாசே, சிமியோன் என்னும் பட்டணங்களில் நப்தலி மற்றும் பாழானவைகளின் சுற்றுப்புறங்களிலும் செய்தான். யாரெல்லாம் அவங்க கையில் ஹெல்ப்புக்கு வந்தாங்களோ, யாரெல்லாம் ஜூடா கையில் ஹெல்ப்புக்கு வந்தாங்களோ, ஹவுஸ் கிளென்சிங் மஸ்ட். யாருன்னா உங்கள் கையில் ப்ரே பண்ண சொன்னாங்கன்னா, எனக்கு ப்ரே பண்ணுன்னு சொன்னாங்களா, அந்த ஜனங்களுக்கு நீங்கள் ப்ரே பண்ணும்போது கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகள் இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண சொல்லணும்? ஸ்டாப் பண்ண சொல்லணும். எங்களுடைய ஆவிக்குரிய தாய் அதான் சொன்னாங்க. ரொம்ப தூரம் ஒரு இடத்துக்கு பெரிய பாஸ்டர் அம்மாவை ஊழியத்துக்கு அந்த லேண்ட் ப்ரே பண்ணதுக்கு போனாங்க. ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க. கம்பெனியில் உள்ளே போகும்போதே பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, தீஸ் திங் ஹேஸ் டு பி கிளென்ஸ்ட். இல்லைங்க நாங்கள் அப்புறம் பண்ணுறோம், நீ பண்ணியனா தான் நான் உள்ளே வருவேன், ப்ரே பண்ணு. ஏங்க நான் வந்தால் என் கூட என் ஆண்டவர் வராரு, என் ஆண்டவருக்கு பிரியமில்லாதுன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, அப்போனா இப்போ பண்ண முடியாதே, நீ பண்ணிவிட்டு சொல்லு, நான் வரேன். இல்லை பண்ணுறதுக்கு ரெடியாக நீ வர. We are not here to compromise with people. We are here to save people. யோசியாவை கர்த்தர் அழைத்தது, என் எருசலேம் பட்டணத்தை நீ காப்பாற்று, எல்லாவற்றையும் தகர்த்து நொறுக்கி தூளாக்கி. ஆமீன். எப்ராயிம், மனாசே, நப்தலி, சிமியோன்லையும் செய்துட்டு எருசலேமுக்கு திரும்பினான். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹவுஸ் கிளென்சிங், லேண்ட் கிளென்சிங். ஆமேன். நிலம் என்பது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நிலம் என்பது தீட்டுப்பட்டிருக்க கூடாது. மனிதனுடைய ரத்தம் நிலத்திலே சிந்தி இருந்தால் அது தீட்டுப்பட்டிருக்கும். எல்லா லேண்டிலையும் நீங்கள் கால் வைக்க முடியாது, எல்லா லேண்டையும் நீங்கள் வாங்கிட முடியாது, எல்லா வீட்டையும் வாங்கிட முடியாது, கம்மி விலையில் வருதுன்னு வாங்கிக்க முடியாது. அந்த இடம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆமென். லேண்ட் கட்ஸ் பயங்கரமாக இருக்குது. நம்ம ஆகாப்பை பற்றி படிக்கும் போது பார்த்தோம், நாபோத்தை அவன் கொலை செய்தான், மொத்தமே அவன் மேலே வந்துச்சு. விஷயம் என்ன தெரியுமா? ரியல் எஸ்டேட் ப்ராப்ளம். ஆமென். எசேக்கியாவுக்கு தெரிஞ்சிச்சு, யூதா பெஞ்சமினை க்ளீனாக வச்சுக்கிட்டேன், என்கிட்ட எப்ராயிம், மனாசே வருது, நப்தலி வருது, சிமியோன் வருது, வா உங்கள் லேண்டையை நான் கிளென்ஸ் பண்ணுறேன். ஹல்லேலூயா. ரிஃபார்மேஷன் கம்ஸ் when cleansing starts. ஆமென். மனதை சுத்திகரிக்கிறோம், நிலத்தை சுத்திகரிக்கிறோம், வீட்டை சுத்திகரிக்கிறோம், சபையை சுத்திகரிக்கிறோம். நம்மகளை சுத்திகரிக்கிறதுக்கு ஒரு மாபெரும் மருந்து இருக்கிறது. அது பேர் என்ன பாருங்க? இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். in his 12th year, 8 வயதிலே ராஜ்யத்துக்கு வந்தான். தன்னுடைய 12வது வயதிலே வந்துட்டான். ஹல்லேலூயா. ஸ்டார்ட் பண்ண. he burned the bones of the priests on the altars. ஏன் பாகால், ஏன் தாகோன் ஏன் இப்படி பண்றான்? அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? அங்க என்ன தெரியுமா நடக்குது? சிறு பிள்ளைகளை கொளுத்தினார்கள், சிறு பிள்ளைகளை தகனம் செஞ்சார்கள் அந்த மேடைகளில். யார் செஞ்சது? யாருங்க இதை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததோ? இவர் தான் செஞ்சார், அவர் தான் செஞ்சார். அவர்களே பிடித்த அதே மேடைகளில் அவங்களை எலும்புகளை சுட்டெரித்தான். ஏன்? he want to eradicate fully, he want to clean the land. அந்த தாட்
தாட்டு, அந்த ப்ராசஸ், அந்த திங்கிங், அந்த வேர்ட்ஸ், அந்த புக்ஸ் எல்லாவற்றையும் டிஸ்ட்ராய் பண்ணான். ஹல்லேலூயா, ஆமென். பாதி பண்ணிட்டு விட முடியாது திருச்சபையே. we need to do fully until நப்தலி வரைக்கும் பண்ணான். பண்ணிட்டு வந்த பிறகு ஆலயம் சென்டர் ஆஃப் வர்ஷிப் கொண்டு வர போகிறான். தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆலயம் மையமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆலயத்தினுடைய பணி மையமாய் இருக்க வேண்டும். ஆமென். ஆலயத்துக்கு வருவது மையமாக இருக்க வேண்டும். பீப்புள் ஷுட் கம் டு த டெம்பிள் ஆஃப் காட். அன்னைக்கு எல்லாரும் எருசலேம் தேவாலயத்துக்கு வரணும். இன்னைக்கு நிறைய சபைகள் இருக்குது, அங்கங்கே சபைகள் இருக்குது, கிராமந்தோறும் சபைகள் இருக்குது. இன்னும் கர்த்தருக்கு சித்தமானா தெருக்கள் தோறும் சபைகள் வரப்போகுது. அவருடைய ஆலயங்களுக்கு போக வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் உங்களை எங்கே நிலைநாட்டினார் அங்கே நீங்கள் போக வேண்டும். அங்கே செப்பனிடுகிற பணி வர வேண்டும். உங்களையும் என்னையும் கர்த்தர் செப்பனிட்டு கொண்டிருக்கிற இடம் அவருடைய ஆலயம். அல்லேலூயா. தேசத்தையும் சுத்திகரித்தான், ஆண்டவருடைய ஆலயத்தையும் சுத்திகரித்தான். ஆமென். சுத்திகரிப்பதற்கு அவன் எதை யூஸ் பண்றான் பாருங்க. 18ஆம் வருஷத்திலே அத்சலியாவின் குமாரனாகிய சாப்பானையும் நகர தலைவனாகிய மசையாவையும் யோவாகாசின் குமாரனாகிய யோவாக் என்னும் மந்திரியும் தன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி அனுப்பினான். அப்போ ஆலயத்தை கவர்மெண்ட் மானுமெண்ட்டாக பார்த்தார். போய் ஒர்க் பண்ணல, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். கர்த்தருடைய ஆலயத்தை பராமரிக்கிற பணி யாரோட வேலை? கவர்மெண்ட். ஏன்? கர்த்தர் தான் கவர்மெண்ட். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர். உண்மையான கவர்மெண்ட் யார்? ஆண்டவர் தான். பரலோக கவர்மெண்ட் யார்? இதை புரிந்து கொண்டான் இந்த ஜோஷுவா ராஜா. ஆசாரனாகிய இல்க்கியாவினிடத்தில் வாசற்படியை காக்கிற லேவியர் மனாசையும் எப்பிராயும் இஸ்ரவேலில் மீதியானவர்கள் எல்லாரிலும் கையிலும் யூதா பெஞ்சமின் எங்கும் சேர்த்து எருசலேமுக்கு திரும்பி தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து பணத்தை ஒப்பு கொடுத்து, ஆமென், அந்த ஃபண்ட்ஸை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு என்று உபயோகப்படுத்த போகிறான். ஹல்லேலூயா, ஆமென். எஸ், கர்த்தர் இந்த ஊழியக்காரனை, இந்த ராஜாவை ஒரு ஊழியக்காரனை போல பார்க்கிறோம். கர்த்தர் இவனை ஆசீர்வதிப்பார். he is a most famous priest. நிறைய ஆசாரியர்கள் இருந்தார்கள். இந்த ஆசாரனாகிய ஹில்கியா கர்த்தருடைய ஆலயத்திலே அந்த டோரா என்று சொல்கிற அந்த பஞ்சாங்கமத்தை கண்டுபிடித்து, இந்த 2 ராஜாக்கள்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திரும்பவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பக்கம், கர்த்தருடைய வார்த்தை பக்கம் திரும்ப வேண்டும் என்பதை கொண்டு வந்தவர் தான் இந்த பிரீஸ்ட் ஹில்கியா. இவரை நீங்கள் மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த ராஜா இன்னைக்கு தப்பிக்க போறார். ஆமென். கர்த்தருடைய வழியில் வருகிறவர்கள்லாம் தப்பிப்பார்கள். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? எத்தனையோ புஸ்தகங்கள் இருந்தது, நாளாகமும் புஸ்தகங்கள் இருந்தது, படிக்கிற புஸ்தகங்கள் இருந்தது, கணக்கு புஸ்தகங்கள் இருந்தது. இந்த புஸ்தகம் வேற. ஹல்லேலூயா. இந்த புஸ்தகம் படிக்க வேண்டும். சொல்லுங்க, இந்த புஸ்தகம் படிக்க வேண்டும், திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். சொல்லுங்க, மனப்பாடம் பண்ண வேண்டும், தியானிக்க வேண்டும். என் வசனத்தை இரவும் பகலும் நீ தியானிக்க வேண்டும். அப்படி தியானிக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. He who meditates the word of the Lord day and night is a blessed man. His family is a blessed generation. ஆமென். யோசியா ராஜா ஆண்டவருடைய ஆலயத்தில் அந்த புஸ்தகத்தை கண்டுபிடித்து கொண்டு வரான். he is a good டீம் பற்றியும் பண்ணோம். எசேக்கியா காலத்திலேயும் ஒண்டர்ஃபுல்லான டீம். எசேக்கியா கூட யார் இருந்தது? ஏசாயா இருந்தார். ஆமென். இவர் கூட யார் இருக்கிறது? உல்தால், ஹில்கியா. நம்ம கூட டீமோட தான் ஆப்ரேட் பண்ணோம். ஆமென். என் மகனே, என் மகளே, நீ தனியாய் ஊழியம் செய்யாத, எப்போதும் உன்னோடு கூட ஜெபிக்க ஒரு டீமோட போ. கர்த்தர் பணியை செய்கிற மக்களோட ப்ரேயர்ஃபுல் வாரியரோட போ. தனியாக போகாத, தனியாக ஆப்ரேட் பண்ணாத, எதையும் தனியாக பண்ணாத. ஜெபிக்கிற கூட்டம் வேண்டும். The people they are praying are powerful people. They may be simple people. They are powerful spiritually. அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா வானத்தின் அந்தகார வல்லமைகள் அகலும். ஹல்லேலூயா. நம்ம ராஜா யோசியா ராஜா God supports அப்படின்னு படித்த, God is healing அப்படின்னு படித்த இந்த ராஜா ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஆப்ரேட் பண்ணுறார். இப்போ கர்த்தருடைய வசனத்தினுடைய பழைய பிரதிகள் கிடைக்கிறது. ஆமென். நம்ம கையில் பைபிள் இருக்குது, புது பைபிள் படிக்கிறோம். பெரிய ஊழியக்காரங்க டிஜேஸ் ஐயா படித்த பைபிள் உங்கள் கையில் கிடச்சா அதை எப்படி படிப்பீங்க? ஒம்மோ, பெரிய ஊழியக்காரங்க. ஸ்மித் விகில்ஸ்வர்த் படித்த பைபிள் நம்ம கையில் கிடச்சா அப்படி படிப்பீங்க. அப்பா, அது போல் அவங்க தாத்தாங்க காலத்து பைபிள் தெரில, தாவீதோ சாலமோனோ படித்ததாக கூட இருக்கலாம். எப்படி இருக்கும்? அதை வேத புஸ்தகத்தை கண்டெடுக்கும் போது a reverence. ஹல்லேலூயா, ஆமென். பணத்தெல்லாம் கொண்டு வந்து ஆண்டவருடைய ஆலயத்தில் வரும்போது பாருங்க, the priest found the book of the law
of the Lord given by Moses. 14ஆம் வசனத்தில் மோசேனால் கொடுக்கப்பட்டது பிரதி. ஆமென். கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவர்கள் எடுக்கிற போது மோசையை கொண்டு கட்டளையிட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரனாகிய இல்க்கியா கண்டெடுத்தான். ஒருவேளை மோசே கையிலிருந்து நேராக வந்துருச்சோ என்னமோ, மோசையோட சிக்னேட்டரியில் உள்ள புஸ்தகமோ என்னன்னு தெரில. இஸ்ரேலர்கள் வந்து பைபிளை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க. பைபிளோட ஸ்க்ரோல் வடிவத்தில் வரும்போது தான் பைபிள் வந்து நம்ம கையில் கிடச்சிருக்கு. 2000 வருஷத்துக்கு பழமையான வேத சுருள்கள் நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி பைபிளை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக். பைபிள் பழசாயிடுச்சு, அந்த தோல் சுருள்கள் பழசாச்சுன்னா அவங்க ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது. பள்ளம் தோண்டி மண்ணில் மூடிடுவாங்க, புதைச்சிருவாங்க. அந்த பிரதிலாம் அங்கெல்லாம் கிடைக்காது. அவங்க புது காப்பி பண்ணிவிட்டு பழசை என்ன பண்ணுவாங்க, பத்திரமா புதைச்சிருவாங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர்லாம் பண்ணிட்டு. அதனால் பழைய புஸ்தகம் எங்கேயுமே கிடைக்காது. அவங்களுக்கு அதை எப்படி பத்திரப்படுத்தி அதை மண்ணில் வச்சு மூடிடணும்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு கஜானா மாதிரி ரெடி பண்ணி, ஒரு வேளை அப்பேற்பட்டவைகளை கண்டுபிடிச்சி எடுத்தா அப்படின்னு தெரில. இப்படி ஒரு பழைய சுருள் மோசேயினால் எழுதப்பட்டது ஆண்டவருடைய ஆலயத்தில் ஹில்கியா கையில் கிடைக்குது. ஆமேன். அப்போது இல்க்கியா சம்பிரதி ஆகிய சாப்பானை நோக்கி, ஆமேன். சம்பிரதி யாருங்க? சாப்பான் இஸ் த ஸ்கிரைப், காப்பி பண்ணுறவர். அன்னைக்கு ஒரு எழுத்தும் எழுதணும். கூப்பிட்டு நியாயப்பிரமாணத்தை புஸ்தகத்தை கண்டெடுத்து என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பான் கையில் கொடுத்தான். சாப்பான் ராஜா கையில் கொண்டு போய் கொடுத்தான். ஆமேன். கர்த்தருடைய ஆலயத்தில் சேர்த்த பணத்தை சேர்த்து ஆசாரிப்புகள் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ராஜாவுக்கு மறுசெய்தி சொல்கிறாங்க. ராஜா கையில் என்ன வருதுங்க? 18ஆம் வசனத்துக்கு ராஜாவுக்கு முன்பதாக அதை வாசித்தார். He started reading it. ரீடிங் சொல்லுங்க. வாசிக்க வேண்டும். என்ன பண்ண வேண்டும்? என்ன பண்ண வேண்டும்? என்ன பண்ண வேண்டும்? மீதிலாம் படிங்க படிங்கன்னு. இல்லை என்ன பண்ணுங்க? வாசிக்க வேண்டும். It has to be read. வாசிக்கிறதுனா என்ன? To do it again and again and again. மியூசிக் வாசிக்கிறோம்ல, தமிழில் என்ன பேர்? அது இசை வாசி. இசையை போடு, இசையை பண்ணு, இசையை விளையாடு. இங்கிலீஷில் பார்த்தா ப்ளே த மியூசிக் வரும். பட் இசையை தமிழில் அருமையாக சொல்லியிருப்பாங்க. என்ன பண்ணு? வாசி. கர்த்தருடைய வேதத்தை வாசினா திரும்ப திரும்ப பண்ணு, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இரு, பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இரு, திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இரு. வாசிக்கிறது என்பது உன் கையும் உன் காதும் சரியாக ஆப்ரேட் ஆகணும். வாயில் வாசிப்பது என்பது நம் வாயும் நம் நினைவுகளும் ஆப்ரேட் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. இந்த புஸ்தகம் மிஸ்பிளேஸ் ஆகிருச்சா என்னன்னு எனக்கு தெரியல. மனாசேவும் அவங்க பையன் ஆமோனும் இந்த யோசியாவோட அப்பாவும் தாத்தாவும் மறைச்சி வச்சாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. ஆண்டவருடைய புஸ்தகத்தை மறைச்சி யாருமே படிக்காம பண்ணாங்களா என்னன்னு தெரியல. When they found the word of God, there was greatest reverence. ஹல்லேலூயா சொல்லாமா? திரும்ப திரும்ப படிக்கிறார்கள். சாஃபான் இந்த புஸ்தகத்தை கொண்டு போய் ராஜாவின் கையிலே கொடுக்க போகிறான். ராஜா சொல்ல போறவ, ஸ்கிரைப் நீங்க தானங்க, ஸ்கிரைப் நீங்க தாங்க, வேற பிரகார் படி, ரீட் இட். எங்கேருந்து ஆரம்பிச்சார் எனக்கு தெரில. இது மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம். ஆமேன். மோசே ஒரு ஒண்டர்ஃபுல்லான ரைட்டர். அவரை பற்றி நான் ரொம்ப அவரோட புஸ்தகத்தை படிக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். இன்டெலிஜென்ட் பர்சன். ஈஜிப்டினுடைய மொத்தமே அவருக்கு தெரியும். ஒரு சின்ன கால்குலேஷன் கூட பிரமிட் எப்படி கட்டணும்னு அவர் நம்ம கற்றுக் கொடுத்துட்டு போல ஈஸி சொல்லி கொடுத்துருப்பார். அவருக்கு தெரியும் இதை காட்டிலும் பிரதானமானது என் தேவனுடைய வார்த்தை என்பது. பஞ்சாகமம், ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம். ராஜாவே தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அழுகிற அளவுக்கு நான் என்னத்தை படித்தாருன்னு தெரில. நான் நினைக்கிறேன் உபாகமம் 28 படிச்சிருப்பாரா, இல்லை யாத்திரையாகமம் 20 படிச்சிருப்பாரா, 10 கட்டளைகளை தெரில. சும்மா ஒரு தோராயமாக நமக்காக ஒரு ஸ்டடிக்கு படிக்கலாமா? ராஜா எப்படா ஏன்டா உடம்பை கீழ்ச்சிக்கிட்டார் ராஜா? ஒரு பவர்ஃபுல்லான ராஜா கீழ்ச்சிக்கிட்டார் பாருங்க, படிக்கலாமா? ஒரு 20 எடுத்துக்கலாமா? யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் படிக்கலாம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் பாருங்க. உன்னை அடிமைத்தன வீடாகிய யாத்திரையாகமம் 22 படிக்கிறேன். எகிப்து தேசத்தில் புறப்பட பண்ணின உன் தேவனாய் கர்த்தர் நானே, என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஜெருசலேமில் என்ன ஆயிருக்கும்? நிறைய தேவர்கள் இருந்திருப்பாங்க. இவரும் தேவர், அவரும் தேவர், இதுவும் தேவி, இதுவும் தேவர், இதுவும் தேவர்னு ட்ரெஸ்ஸை கிழிச்சிக்கிட்டான். அப்பா, நம்ம ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்காரு? இந்த புஸ்தகம் எங்கே போயிருச்சு இவ்வளோ நாள்? யோசியா நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க? நான் ஓரல் ட்ரெடிஷனில் கற்றுக்கிட்டாங்க. எங்கள் தாத்தாங்க, அப்பாங்க, ஊழியக்காரங்க, லேவியர்கள் சொல்லுது. இப்போ தான் இந்த பைபிள் கிடச்சிருக்கு என்று சொல்லி தன் வஸ்திரங்களை என்ன பண்ணா? கிழித்துக்கொண்டா. Now go and inquire about the Lord. யாராவது பைபிள் உண்மையாக படித்தவங்க இருக்காங்களா?
பைபிள் ட்ரைனிங் முடிச்சவங்க இருக்காங்களா, பைபிளை நல்லா படிச்சவங்க இருக்காங்களா அப்படின்னு ஆளை அனுப்புகிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கோபம் நம்ம மேலே வந்துருச்சுன்னு பயப்படுறானா, ஒருவேளை உபாகமம் 28 இருக்குமோ? உபாகமம் 28 தான் சொல்லுது, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், ஆனால் என் வார்த்தையை நீ மறந்தேனா வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் சபிக்கப்படுத்திருப்பாய். 2 மலை மேலே நிற்க வச்சுட்டு ஆசீர்வாதமும் கூறுறாங்க, சாபமும் கூறுறாங்க. வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். when he heard the word of the Lord, the word of the Lord has got the power to transform people. மனிதர்களுடைய உள்ளங்களை மாற்றுகிற வல்லமை கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. திருச்சி இப்போ நம்ம கேரல்ஸ் போகும்போது எனக்கு நிறைய நேரம் தோணுது, ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே படிக்கணும். சங்கீதம் 128 அப்படியே பைபிள் பிரித்து படிக்கணும். முடிஞ்சால் அது ஒரு பிரிண்ட் எடுத்து லேமினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மழையில் எல்லாம் ஊறுது, பிள்ளைங்க கையில் கொடுக்கணும், குழந்தைங்க கையில் கொடுக்கணும். சங்கீதம் 91 என்ன பண்ணணும், படிக்கணும். இன்றைக்கி எனக்கு அந்த லேமினேட்டட் வேணும். நான் ஈவினிங் சேக்கார்ட் சர்ச் கேரல்ஸ் மூமெண்ட்ஸ் ஒரே பேஜில் A4 சங்கீதம் 128 ஒரு பக்கம், சங்கீதம் 91 ஒரு பக்கம், அதே போல் ஜீசஸோட பிறப்பினுடைய வசனங்கள் லேமினேட் பண்ணி கொடுக்கணும். குழந்தைங்க நிறைய பேர் என் கூட கேரல்ஸ் வராங்க, எல்லாரும் வசனத்தை படிக்கணும். when he heard the word of Lord, he tore his clothes. ராஜாவே வஸ்திரத்தை கிழிக்கிறது என்றால் he knows God is the powerful person in this universe. இந்த அண்ட சராசரங்களை பவர்ஃபுல்லான ஒருவர் இருக்கிறார், அவர் எம் தேவன். இப்பதான் புரிஞ்சிச்சு. அடடடடா, நம்ம 12 பேராச்சே, 12 பேர் 2 பேரா மாறிட்டோமே, லேண்ட் எல்லாம் இழந்துட்டோமே. ஐபிராத் நதியிலிருந்து பார்டர் டு பார்டர், கார்னர் டு கார்னர் எங்க ஆண்டவர் லேண்டு கொடுத்தாரே, எங்க அந்த லேண்டு? இந்த எருசலேமை வச்சுக்கிட்டே என்னால் காப்பாற்ற முடியவில்லை என்று அழுகிறான். ஹல்லேலூயா, ஆமென். now they are searching for the prophetess. தீர்க்க தரிசனம் அவசியம், தீர்க்க தரிசிகள் அவசியம். நீங்கள் ஆண்டவர் கையில் ப்ரே பண்ணும்போது, ஆண்டவர் எனக்கு தீர்க்க தரிசனம் வரத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நீங்கள் அதில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பைபிள் படிங்க. படிச்சுட்டு நம்முடைய சபையில் ஆப்ரேட் ஆகிற சிஸ்டமோடு வாங்க. ஆண்டவர் வந்து 5 5-fold மினிஸ்ட்ரிஸ் கொடுத்துருக்காரு. உங்கள் கையை எப்படி வச்சு இங்கே பார்க்கலாம். கட்ட விரல் என்பது அப்போஸ்தலர், இந்த ஆள்காட்டி விரல் என்பது தீர்க்கதரிசிகள், இந்த நடுவிரல் என்பது சுவிசேஷகர்கள், இந்த மோதிர விரல் என்பது போதகர்கள், மெய்ப்பர்கள், இந்த லாஸ்ட் விரல் என்பது டீச்சர்ஸ். ஆமென். 5-fold மினிஸ்ட்ரி. A prophet cannot operate singly. தனியாக தீர்க்கதரிசனம் போகக்கூடாது. அப்போஸ்தலர் தனியாக நான் போவேன்னு போகக்கூடாது. 5-fold மினிஸ்ட்ரிஸ், 5 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் போகணும். கண்டுபிடிச்சாங்க. ராஜா இருக்கார். இது இல்லாமல் மார்க்கெட் பிளேஸ் லீடர்ஸ், இது ஃபுல்லாக லிவைட்டிகள், இது ஃபுல்லாக ஆசாரியர்கள், சபை ஊழியம். ஆமென். சாமுவேல் தனியாக போக மாட்டார், தாவீதை ரெடி பண்ணி தான் போவார். உடனே தாவீது நான் கிளம்பி போகிறேன்னு போக மாட்டார், அபியாத்தாரை கூப்பிடுவார். Amen. Very powerful. A physically strong person should follow a spiritually strong person. A spiritually strong person also cannot go on his own. He should follow a physically strong person. நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன், நீங்கள் தனியாக போகக்கூடாது. உங்கள் கூட வாலிபர்கள் வேண்டும், உங்கள் கூட ஆப்ரேட் பண்ணுறவங்க வேணும், உங்கள் கூட ஸ்ட்ராங்கான பீப்புள் வேணும். நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு நீங்கள் போகக்கூடாது, உங்கள் கூட ஜெபிக்கிறவர்கள் வேண்டும். ஹல்லேலூயா. பார்த்தா ஒரு அம்மா தான் கிடைக்குதுங்க, ஹுல்தால். ஆமென். என்ன பேருங்க? ஹுல்தால். ஒரே ஒரு லேடி தான் கண்டுபிடிக்கிறாங்க. God is speaking to ஜோசியா பார்க்குறாரு, யாருன்னா இருக்காங்களா? ஆமென். they went to ஹுல்தால். 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்போது இலக்கியாவும் ராஜா அனுப்பின மற்றவர்களும் prophecy. The next is prophecy. Why is prophecy needed? It is authoritative. ஆமென். ஓஎம்ஆருக்கு நீ ஊழியம் ஸ்டார்ட் பண்ண வேண்டும் என்று நம்ம மதர் சர்ச்சில் அந்த ஆமோசையா வந்தார், ப்ரொஃபெட்டிக்காக சொன்னார். யூ ஹேவ் டு கோ சொன்னாரா? ஆமாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நமக்கு லேண்டு தருவாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெரிய திருச்சபை எத்தனை தரும்? யூ ஹேவ் டு கோ. 2014ஆம் ஆண்டு கர்த்தர் ஊழியத்தை அழைக்கும் போது நான் கன்ஃபியூஸ்டாக இருக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய தாய் என் தலை மேலே கை வச்சு சொன்னாங்க, யூ ஹேவ் டு கோ பேக் டு இந்தியா. ப்ராஃபஸி இஸ் பவர்ஃபுல். ஹல்லேலூயா. ஹர் மெசேஜ், உல்தாலோட மெசேஜ் இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ண போகிறது. ஹல்லேலூயா. The authority, ஆண் என்று பெண் என்று இல்லை, உங்கள் மீது தீர்க்கதரிசன வரம் இருந்தால் கர்த்தர் உங்கள் கையில் அதிகாரம் கொடுத்திருக்கார், உங்கள் நாவில் அதிகாரம் கொடுத்திருக்கார். You can speak to people. எங்க வாழறாங்க? எருசலேமில் செகண்ட் குவார்ட்டர்ஸில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது என்ன இடங்க சொன்னீங்க? 2ஆம் வகுப்பிலே கூடியிருக்கிறாள். She is already a prophetess. எருசலேம் சும்மாலாம் வீடு தர மாட்டாங்க. ஜெருசலேம்ன்றது பெரிய சிட்டி கிடையாது, சின்ன சிட்டி. பெரிய ஆளுங்க தான் உள்ளே இருக்க முடியும், வரவங்க போகிறவங்களாம் இருக்க முடியாது. ராஜா யார் அப்ரூவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் இருக்க முடியும். அது அவங்களுது, அது ஃபேமிலி சிட்டி. அவங்க ஃபேமிலி யார்? கிங் டேவிடோட ஃபேமிலி. ஆல்ரெடி ப்ராஃபிட்டர்ஸ் உள்ளே இருக்காங்க. அவங்களுக்குன்னு குவார்ட்டர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த குவார்ட்டர்ஸில் இருக்கிறாங்க, குடியிருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆமென். ஹுல்தால் ப்ரே பண்ணிட்டு சொல்கிறாங்க, உன்னை அனுப்பினரிடத்தில் நீ சொல்ல வேண்டுவது என்னவென்றால். ஆமென்.
சகல சாபங்களையும் பொல்லாப்புகளையும் நான் வர பண்ண போகிறேன். ஆமேன். ஆனால் எவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரிகளில் எல்லாவற்றையும் எனக்கு கோபம் உண்டாக வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியால் என் உக்கிரம் அவிந்து போகாதபடி இந்த ஸ்தலத்தின் மேல் இறங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடி இருக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். அல்லேலூயா. நீ கேட்ட வார்த்தைகளை இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், 27ஆம் வசனத்துக்கு வந்துட்டேன். இந்த ஸ்தலத்துக்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இளகி. அல்லேலூயா. செய்தியினுடைய டைட்டில் என்ன பண்ணுதுங்க, என்ன சொன்னாங்க? யங் ஹார்ட், டெண்டர் ஹார்ட். குழந்தைங்களை திட்டினா உடனே அழுதுருவாங்க, முறைச்சா அழுதுருவாங்க. ஆனால் மெச்சூர்ட் ஆனாலும் முறைச்சி பாருங்களேன், திரும்பி முறைப்பாங்க. என்னையா முறைச்சா உன்னை அழ வச்சுருவாங்க. இட் ஷோஸ் தே நாட் டெண்டர். ஆமாம், நீங்கள் பேசுகிறீங்க, அந்த புல்லை எதிர்க்குது, கத்துது, கத்துறான், விளாட்டா பண்ணுறான், உங்களே அழ வச்சுட்டானா இட்ஸ் நாட் டெண்டர் ஹார்ட். கிங் ஜோஷியா வாஸ் வெரி டெண்டர். அவன் இதயம் இளகினது. ஐயோ, நான் மட்டும் நல்லா இருக்கிறது இல்லை, என் நாடு நல்லா இருக்கணும், என் தேசம் நல்லா இருக்கணும். நான் நல்லா இருக்கணும்னா என் ஆண்டவர் வேணும். என் ஆண்டவரை என்னால் வர வைக்க முடியும். நான் ஒரு மனு போட்டால் எங்கள் ஆண்டவர் வருவார். நான் ப்ரே பண்ணால் எங்கள் வீட்டுக்கு வருவார். எங்கள் வீட்டுக்கு வந்தார்னா என் தெருவை காப்பாற்றுவார். என் தெருவில் உள்ளவங்களாம் சேர்ந்தோம்னா எங்கள் ஊரை காப்பாற்றுவார். எங்கள் ஊரில் உள்ளவங்களாம் சேர்ந்து காப்பாற்றினா எங்கள் டிஸ்ட்ரிக்டை காப்பாற்றுவார். எங்கள் டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களாம் சேர்ந்து அழுதோம்னா இந்த மாநிலத்தை காப்பாற்றுவார். அந்த மாநிலத்தில் உள்ளவங்களாம் கற்றுனா என் தேசத்தை காப்பாற்றுவார். என் தேசத்தில் உள்ளவங்களாம் கற்றுனா இந்த உலகத்தையே காப்பாற்றுவார் என்று தெரிந்து கொண்டவன். ஹிஸ் ஹார்ட் வாஸ் வெரி டெண்டர். இலகின மனசு, இளம் மனது, டெண்டர் ஹார்ட், யங் ஹார்ட். ஆமேன். வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக அழுதபடியால் நான் கேட்டேன். எந்த பொல்லாப்பையும் உன் கண்கள் காணாது. நீ சமாதானத்தோடே படுத்து கொள்ளுவாய், நீ நிம்மதியை படுத்து கொள்வாய். அப்பொழுது ராஜா யூதாவில் எருசலேம் மூப்பரை அழைத்து கூடி வர செய்து 30ஆம் வசனம், ராஜாவும் சகல மனுஷரும் எருசலேமின் குடிகளும் லேவியரும் ஆசாரியரும் பெரியோர் முதல் சிறியவர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புத்தகத்தின் வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்ட வாசித்தான். ஆமேன். இப்படி செய்வதனால் கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்று தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும். ஆமேன். 31ஆம் வசனம் படிக்கிறோம். கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளுடைய கட்டளையும் கைக்கொள் என்று கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணி எருசலேமிலும் பெஞ்சமிலும் காணப்பட்ட யாவரையும் அதற்கு உட்பட பண்ணினான். அப்படி எருசலேமின் குடிகள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய அந்த தேவனுடைய உடன்படிக்கையை படியே செய்தார்கள். ஆமேன். யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகளையும் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்களை எல்லாம் தங்கள் தேவனாய் கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. ஹல்லேலூயா. A young heart, a tender heart turned all people to Christ. என் செய்தியை கேட்டுக்கிற மகனே மகளே, நீ திருப்தியாக இந்த இடத்தை விட்டு போகிறாயா, அல்லது உன்னை சார்ந்தவர்களை கர்த்தர் பக்கம் திரும்ப போகிறான்? உடன்படிக்கை வாங்கினான், கையெழுத்து போட்டு வாங்கிட்டான். நீ இனிமேல் ஆலயத்துக்கு வரணும், நீ இனிமேல் ஜெபம் பண்ணணும், நீ ஆண்டவரை தேடணும். ரொம்ப கஷ்ட காலத்தில் நாடு இருக்குது. இந்த தலைமுறை கர்த்தரை தேடினா தப்பிக்கும், அடுத்த தலைமுறை தேடலைனா மாட்டோம். அடுத்த தலைமுறை கர்த்தரை தேடினா தப்பிக்கும், அதுக்கடுத்த தலைமுறை கர்த்தரை தேடலைனா மாட்டோம். அவர் தலைமுறைகளின் தேவன். அந்தந்த தலைமுறையும் கர்த்தரை தேட வேண்டும் என்று தலைவர்களை ஏற்படுத்தினார். அதில் ஒருவன் தான் யோசியா. என் மகனே, நீ தான் அந்த யோசியா. என் மகளே, நீ தான் அந்த யோசியா. கர்த்தருடைய வேதம் உன் கையிலே வந்தது, நீ அழுதாய், கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தாய், உன்னை காப்பாற்றி கொண்டாய். உன் ஜனம் எப்படி, உன் தேசம் எப்படி, உன் மக்கள் எப்படி, உன்னை சார்ந்தவர்கள் எப்படி, அவர்கள் எப்பொழுது கர்த்தரை தேடப் போகிறார்கள்? எல்லாரையும் கூட வரைத்தான் செய்தது போல நீ செய்வாயா என் மகளே? உன் கூட்டத்தை நீ ரட்சிப்பாயா? ஒரு பெரும் கூட்டத்தை ரட்சிப்பாயா? திரள் கூட்டத்தை ரட்சிப்பாயா? இஃப் யூ ஆர் டெண்டர், இஃப் யூ ஆர் யங், யுவர் ஹார்ட் இஸ் யங், யூ நீட் டு டர்ன் பீப்புள் டு காட். கர்த்தர்களை அர்ப்பணிக்கலாமா? நம்மை அர்ப்பணிக்கலாமா? உங்களை யோசியா ராஜாவாக நினச்சிங்க. அவன் நாளெல்லாம், ஆனால் நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என் குடும்பம், என் சொந்தக்காரங்க, அண்ணன் தம்பி, சொந்த எல்லாருமே தேடுவார்கள். How are we going to operate like King Josiah? Yahweh God will support. கர்த்தர் சப்போர்ட் பண்ணுவார் மகளே, சோர்ந்து போகாதே. கர்த்தர் சப்போர்ட் பண்ணுவார் மகனே, சோர்ந்து போகாதே. இன்றைக்கு கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். நீ தனியாக இல்லை, உன்னோடு கூட ஹில்கியா இருக்காரு.
த ஹை priest. உன்னோடு கூட உல்தால் இருக்காங்க, தீர்க்கதரிசி. கர்த்தர் உன்னை டீமா வச்சிருக்கார், நல்ல சபையில வச்சிருக்கார். உன்னை சுற்றி ஜெபிக்கிற கூட்டத்தை வைத்திருக்கிறார், உன்னை சுற்றி பாடுகிற கூட்டத்தை வைத்திருக்கிறார். உன்னை சுற்றிலும் எப்பொழுதும் ஸ்தோத்திர பலிகள் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. உன்னை சுற்றி கூகுள் மீட்லையும் ஜூம் மீட்டிங்லையும் யூடியூப்லையும் சுத்தி கர்த்தருடைய வார்த்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. நீ எழும்ப வேண்டிய காலத்தில் நீ இருக்கிறாய். உன்னுடைய இளம் மனதை, இளம் வயதை நீ வீணடித்து விடாதே. கர்த்தர் உன்னை எழுப்புகிறார். நீ எழுந்தால் உன் கூட்டம் ரட்சிக்கப்படும், உன் ஜனம் ரட்சிக்கப்படும், உன் மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள், உன் நண்பர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தர்களை அர்ப்பணிப்போமா? God is in our midst. கர்த்தர் நம்ம மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த வேளையில் உண்மை தேடுகிறோம், உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அன்றைக்கு தேவனாகிய கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது போல எங்கள் மத்தியிலும் உடைய மகிமையானது வெளிப்படட்டும் அப்பா. Spirit of the sovereign Lord, come and make your presence known. Reveal the glory of the living God. Spirit of the sovereign Lord, come and make your presence known. Reveal the glory of the living God. Let the weight of your glory cover us. Let the life of your river flow. Let the truth of your kingdom reign in us. Let the weight of your glory, let the weight of your glory fall. Spirit of the sovereign Lord, come and make your presence known. Reveal the glory of the living God. Spirit of the sovereign Lord, come and make your presence known. Reveal the glory of the living God. Let the weight of your glory cover us. Let the life of your river flow. Let the truth of your kingdom reign in us. Let the weight of your glory, let the weight of your glory fall. We do not seek your hand, we only seek your face. We want to know you, we want to see you. Reveal the glory in this place. Let the weight of your glory cover us. Let the life of your river flow. Let the truth of your kingdom reign in us. Let the weight of your glory, let the weight of your glory fall. Let your weight of the glory fall upon us, Lord. ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னம், உம்முடைய மகிமையின் பிரசன்னம், ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் மீது வரட்டும் அப்பா. உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் அப்பா. உம்முடைய மகிமையின் பிரசன்னம். Let the weight of your glory come upon us, O Lord. We need you. We need you. We need you, Holy Spirit. We need you. We need you, Lord.
34ஆம் அதிகாரத்தின் மூலமாக எங்களோடு கூட இம்மட்டும் பேசினீரே, உமக்கு நன்றி ராஜா. இந்த வேளையில எங்களோடு நீங்க இடைப்படுங்கப்பா, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் தன் ராஜ்ய பாரத்தின் 8ஆம் வருஷத்தில் இன்னும் இளவயதாய் இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்களாகிய இவைகள் அற்று போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நாம் யோசியா ராஜாவை பற்றி வாசித்தோம். அவனுடைய பிதாக்களாகிய மனாசேவை போல, ஆமோன் போல அவன் நடக்கவில்லை. ஆனால் தன்னுடைய தகப்பனாகிய தாவீதின் வழியில கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறான். கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறான். கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறான். He began to seek the God. He began to seek the God. இன்றைக்கு யோசியா நமக்கு ஒரு காரியத்தை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். நாமும் கர்த்தரை தேட வேண்டும் என்று, நாமும் கர்த்தரை தேட வேண்டும் என்று. எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்துல இப்படியாக ஒரு வசனம் சொல்லுகிறது, 29:13. உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். யோசியா முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடினதுனாலதான் அவருடைய ஆட்சியில, அதாவது அவர் 8ஆம் வயதுல ராஜாவாகிறார், 18ஆம் வயதுல கர்த்தருடைய வேதாகம சுருள் கண்டுபிடிக்கப்படுகிறது. இத்தனை ஆண்டுகள்ல இல்லாத ஒரு காரியம் இவருடைய காலத்துல நடக்கிறது என்றால், he seeked God very truly. இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ உண்மையிலே என்னை தேடுகிறாயா மகனே? நீ உண்மையிலே என்னை தேடுகிறாயா? We may be pastors, we may be cell leaders, we may be the worship leaders, we may be the pre-cell leaders, we may be the team leaders. எந்த பொசிஷன்ல நீங்க சபையில் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணாலும், இன்றைக்கு இன்னும் அதிகமாக அவரை தேட போகிறோம். இன்னும் அதிகமாக அவரை தேட போகிறோம். இன்னும் அதிகமாக தேட போகிறோம். நாம் கர்த்தரை தேடும் பொழுது அவரை கண்டுபிடிப்போம். எப்படி யோசியா கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தருடைய வேதாகம சுருள் கண்டுபிடிக்கப்பட்டதோ, கர்த்தருடைய வார்த்தையாகிய சுருள் கண்டுபிடிக்கப்பட்டதோ, இன்றைக்கு நாம் கர்த்தரை தேடும் பொழுது நம்மால கர்த்தரை கண்டுபிடிக்க முடியும். We can see the face of God. We can see the face of God. இன்றைக்கு ஆண்டவருக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். ஆண்டவரே, நான் மாத்திரமல்ல ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் முழுவதும் உம்மை தேட ஆரம்பிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு நீங்க வேண்டும். எங்களுடைய சபை முழுவதும் உங்களை தேட போகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உங்களை பார்க்க வேண்டும் அப்பா. எங்கள் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறோம் அப்பா. உங்க வசனம் சொல்லுகிறதே, என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று. ஆண்டவரே, உங்களை கண்டுபிடிக்க தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. Lord, give us a right direction, Lord. ஆண்டவரே, இந்த அதிகாரத்துல நாங்க படித்தபடி the prophet உல்தால் போல, Lord, show us the right direction, the right path, Lord. ஆண்டவரே, நோக்கி நம்ம பார்ப்போம். Let's spend some good time with our God this morning. Oh shadarabaladi atanarabakarabalamadama ori karabalamadali ashabarabaladi atanarabakarabalaman oh shabarabaladi atanarabakarabalamadara ori baladi ashadarabalakarabalamadarabalaadi atanarabakarabalaman ori karabalamadarabaladi ashabarabalama ori narabaladi atanarabakarabalamadara oh shabarabal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 abarab
பலதியா ஓரி கரபல பதர பலதியா ஷபர பல பர பல பர பல The weight of your glory cover us. Let the light of your river flow. Let the truth of your kingdom reign in us. Let the weight of your glory, let the weight of your glory fall. Let the weight of your glory, let the weight of your glory fall. எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலிருந்து நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறோம். நாங்கள் உம்மை தேட போகிறோம். நாங்கள் உம்மை தேட போகிறோம். நாங்கள் குடும்பமாய் உம்மை தேட போகிறோம். நாங்கள் சபையாய் உம்மை தேட போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசினால உரைக்கப்பட்டது போல ஆண்டவரே, நாங்கள் தேடும் பொழுது உம்மை கண்டுபிடிப்போம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, there will be a great transformation in my family. நாங்கள் உங்களை தேடும் போது ஒரு பெரிய மாற்றம் எங்க குடும்பத்துல உருவாக போகிறது. நாங்கள் உம்மை தேடும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் எங்களுடைய தேசத்துல உருவாக போகிறது. ஒரு பெரிய மாற்றம் எங்க சபையில உருவாக போகிறது. நாங்கள் உண்மையாய் உம்மை தேட போகிறோம். நாங்கள் உண்மையாய் உம்மை தேட போகிறோம். நாங்கள் உண்மையாய் உம்மை தேட போகிறோம். ஆண்டவரே, we do not seek your hand, Lord, we seek your face. ஆண்டவரே, உம்முடைய கைகளை நாங்கள் தேடவில்லை அப்பா, உம்முடைய முகத்தை தேடுகிறோம் அப்பா. உம்முடைய முகத்தை காண வேண்டும் என்று நாங்கள் ஆவலாய் காத்திருக்கிறோம் அப்பா. உம்மையே நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. எங்களுக்கு உம்மை நீங்க வெளிப்படுத்துங்கப்பா. எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தினீரே அப்பா. ஆண்டவரே, வேதத்தில் உள்ளவ கதாபாத்திரங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தினீரே அப்பா. வேதத்தில் உள்ள லீடர்ஸ்க்கு, ப்ராஃபட்ஸ்க்கு உங்களை வெளிப்படுத்தினீங்களேப்பா. எங்களுக்கு உங்களை வெளிப்படுத்துங்கப்பா. இந்த கடைசி காலத்துல உமக்காக உண்மையாக ஊழியம் செய்ய நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் உம்மை தேடுவோம். எங்களுக்கு உங்களை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுடைய இருதயத்துல ஊற்றப்பட்ட இந்த கர்த்தருக்குரிய தேடல் நின்று போக கூடாது. இந்த தேடல் தொடர வேண்டும். இந்த தேடல் தொடர வேண்டும். தொடர வேண்டும். பற்றி எரிய வேண்டும். பற்றி எரிய வேண்டும். பற்றி எரிய வேண்டும். பற்றி எரிய வேண்டும். உமக்காக நாங்கள் எழும்ப தேவனாகிய கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். May the good God bless you. Have a blessed day. Shalom, shalom, shalom. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.